எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 1.4ல் அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸ் வந்து கிவன் மேட்ரிக்ஸு ஏன்றது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஆஃப் ஆர்டர் வந்து ஆர்டர்னு கொடுத்துருக்கான். ஆஃப் ஆர்டர் வந்து என்னது ஆட் டிகிரி ஆஃப் ஆர்டர்னு கொடுத்துருக்கு. ஒற்றை ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கு ஆர்டர்னு. கொஸ்டினில் பார்த்துக்கோ சரியா? சரி ரைட்டு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. என்ன யோசிச்சு பாரு அப்படின்னா வி நோ தட்னு எழுதுறேன். வி நோ தட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n-1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வி நோ தட் அப்படின்ட்டு ரைட்டு. இப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து ஆட் டிகிரி அப்படின்னு ஆட் ஆர்டர்னு கொடுத்துருக்கு. ஒற்றை வரிசைன்னு புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம எடுக்கணும். இதுக்கு லெட்டு எம் சீக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறேன். எம்ன்ற எடுத்தாலும் சரி இல்லை என்னன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. அதாவது டிகிரியை என்னன்றது இது ஆட் டிகிரி எம் வரலாம், அடுத்து 3m வரலாம், அந்த மாதிரி 5m வரலாம், அந்த மாதிரி. இதை காமனாக எழுதணும் அப்படின்னா n ஈக்குவல் டு 2m + 1ன்னு எழுதலாமா அப்படின்னு பாரு, இல்லை -1 எழுதலாமா அப்படின்னு பாரு. அப்படின்றத பார்த்து பொறுமையாக செய்யணும். 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? சாரி 1 போட்டால் என்ன கிடைக்கும்? 2 -1 வருமா? எம் இதில் ஆடுன்னு போடையில் ஒற்றை எம்முக்கு வந்து எனி பாசிட்டிவ் 0 1 போட்டோம்னா 2 1 3 வந்துடும். அடுத்து 5 வரும். இப்படி வரிசையாக போகும். 1 வருமா அப்படின்றத மட்டும் பாரு. ஏன்னா 2m - 1 எழுதலாமா 2m + 1 எழுதலாமா அப்படின்றதான் இங்கே கணக்குடைய அர்த்தம். சரியா சொல்கிறது? எம்முக்கு வந்து எம்முக்கு 0 கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாரு. 0லேருந்து இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாரு. 0 கொடுத்தோம்னா 1 கிடைக்கும். 1 கொடுத்தோம்னா இந்த இடத்துல கொடுத்து பாரு. இந்த இடத்துல கொடுத்து பாரு. 0 கொடுத்தோம்னா 1ன்னு மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து அப்போ நீ வந்து இந்த இடத்த எழுதுகிற இடத்த மாற்றி எழுதிக்க. எந்த இடத்த? இந்த இடத்த கன்ஃபியூஸாக இருக்கும்ல. இது என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1 வரும், 3 வரும், 5 வரும், இப்படி வரும். புரியுதான்னு பாரு. தட் இஸ் அதாவது எம் ஈக்குவல் டு 0 1 2 3 கொடுத்தா என்னுக்கு இந்த ஆன்சர் வரும். கரெக்டானு பாரு. எம்முக்கு 0 கொடுக்குறேன், 1 வந்துடும். எம்முக்கு 1 கொடுத்தா 3 வரும், 2 கொடுத்தா என்ன வந்துடும்? 5. இப்போ தேர்ஃபோர் இந்த கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸுக்கு கிவன் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இந்த எழுதுறேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக எடுத்து எழுதுறேன் 2m + 1 - 1. அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 2m அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்ஜாயிண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 × mன்னு இருக்கு. 2 × mன்றது என்ன சொல்லுவோம்? அது ஆடு கிடையாது. என்னது? ஈவன். 2 × mன்றது என்னது? ஈவன் அப்படின்றத அர்த்தம். இங்கே பாரு வேணா அதில் இப்போ ப்ரூவ் பண்ண சொல்லினதில் ஈவன் சொல்லியிருப்பாங்க, இல்லை இஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா மைனஸை வந்து வந்தாலும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அதுக்காண்டி சொல்கிறது. இதில் மைனஸ் நம்பர் வந்தாலும் இப்படி எழுதலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 2m இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னு தெரியுதா அப்படின்னா 2 இருக்குது. 2னா ஈவன் நம்பர். அப்போ மைனஸில் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அதனால தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2m இஸ் ஆல்வேஸ் என்னது? பாசிட்டிவ். தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதலாம். அதாவது கொடுக்கப்பட்ட கணக்குக்கு தான் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதை புரிஞ்சுக்கோ. இந்த கொடுக்கப்பட்ட கணக்குனா அவன் சொன்ன கண்டிஷனுக்கு. என்ன கண்டிஷனுக்குன்னா ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு ஆர்டர் ஆஃப் என்னது? ஆட் ஆர்டர். அதுதான் இங்கே கண்டிஷன். எல்லாத்துக்கும் சொல்ல வரல அவங்க. புரியுதா சொல்கிறது? ஆமாம் புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்குமே நீ வாட்டில் லவக்குன்னு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் நினச்சிடாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு அவன் ஏன்றது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு, அதுவும் என்ன மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கான்? ஆட் டிகிரின்னு சொல்லியிருக்கான். ஆட் டிகிரினா ஒற்றை. அதனால தான் இந்த இடத்த நான் இப்படி எடுத்தேன், என்னன்றது எடுத்தேன் 2m + 1 அப்படின்றது. இதெல்லாம் 2 மார்க் கணக்கு தான். பார்த்து பொறுமையாச்சு. 2 மார்க்கு புரிஞ்சுக்கிறக்காண்டி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. 2 மார்க்கு தான் இவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கிறனுக்காண்டி சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் கேட்டால் பசங்க செய்ய மாட்டாங்க. அப்போ நீ இந்த மேலே உள்ள ஞாபகத்தை வச்சு தான் செய்யணும்.
ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதோட ஆர்டர் வந்து டிகிரி வந்து என்ன இருக்குது, ஆர்டர் வந்து ஆடு ஒற்றை. அப்போ அட்ஜாயிண்டோட டிகிரி பாசிட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். நான் இந்த ரிசல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். we know that அப்படின்ற ரிசல்ட் இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 2/m 2ன்னு வரனால ஆல்வேஸ் பாசிட்டிவ், பவர் 2 வரனால, அதனால ஈவனு. அதனால இந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஏன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ஸ் ப்ரூவ் போட்டுக்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் 2 மார்க் கணக்கு தான்.